அதில் வந்து தினக்கூலி இரவு காவலராக வேலை செய்கிறேங்கய்யா. ஒரு 4 வருஷமாக. என்னுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி. ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணாங்கன்னு அப்படின்னீங்கன்னா, ஓப்பன் கால்பர் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் விட்டாங்க. ப்ளஸ்ஸு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்லேயும் சீனியாரிட்டி லிஸ்ட் வாங்கி டைரக்டராக ரெக்கமெண்ட் பண்ணவங்க, பேப்பர் வாயிலாக கால்பர் பார்த்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து அப்ளை பண்ணவங்க எல்லோரும் சேர்த்து அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கால் லெட்டர் அனுப்புனாங்க. இந்த தேதியில் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடை பின்பற்றி தான் இந்த நேர்முகத் தேர்வு இருந்தது. அந்த நேர்முகத் தேர்வு அடிப்படையில் 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு செலெக்ஷன் கமிட்டி அமைச்சு எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் ரெகுலர் போஸ்டிங் கூட நான் இன்டர்வியூ போயிருக்கேன் இதே கேட்டகரியில் வேக்கண்ட்டுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இவ்வளோ இதுவாக நடத்தலை. ஏன்னா அவங்க வந்துட்டு சம்திங் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக தான் போட்டாங்க போஸ்டிங்கு. ரெக்ரூட்மெண்ட்டு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலியமாக தான் தேர்ந்தெடுத்தாங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வந்து 1993 நிர்ணயிக்கப்பட்ட பணியிடங்களில் வந்து தினக்கூலியாக வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள மட்டும்தான் பணி நிரந்தரம் பண்ண முடியும் அப்படின்னும், 1993க்கு பிறகு நியமிக்கப்பட்ட எந்த ஒரு தற்காலிக பணியிடத்துலையும் வந்து பணியாளர்களை நிரந்தர பணியிடமாக பின்னர் அறிவிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்கிறதா எனக்கு இப்போ தெரிய வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது 2013 போட்ட ஜிஓ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2020 ஒரு ஜிஓ போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீதை பின்பற்றி முறைப்படி வந்துட்டு ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் விட்டு எல்லாருக்கிட்டையும் அப்ளிகேஷன் வாங்கி அதுக்கப்புறம் கால் லெட்டர் அனுப்பி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு இந்த இன்டர்வியூவில் யார் செலக்ட் ஆகிறோ அவங்கள தான் வந்து இந்த போஸ்டிங் கொடுத்தாங்க. தினக்கூலி இரவு காவலராக போட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்தது 4 வருஷம் ஆகி போச்சுங்க. இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துப்புரவாளர் பணி இல்லை. எனக்கு நான் முதல்ல பணிக்கு சேரும்போது எனக்கு 388 ரூபா தான் எனக்கு கூலி ஒரு நாளைக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ கூலினா இயர்லி ஒன்ஸ் ஏற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் வந்துட்டு கலெக்டர் பே தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. அந்த பே வந்து கலெக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 439 ரூபா 438 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பர் டேவுக்கு. அதை கால்குலேட் பண்ணி மந்தில் தான் எனக்கு அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ட்ரெஷர் மூலிமா தான் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா சார் இந்த போஸ்டிங் வந்து ரொம்ப கஷ்டம் சார். நாயோட கேவலமாக நடத்துகிறாங்க சார். இந்த போஸ்டிங் ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நான் நிறைய பேரை விசாரிச்சுட்டேன், பார்த்துட்டேன் சார். ரொம்ப கஷ்டம் சார். பார்த்தீங்கன்னா இந்த தினக்கூலி அடிப்படையில் எங்கெல்லாம் பணியாளர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு அடிப்படை பணியாளர் வேலை வந்து வேக்கண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. அது நிரந்தர பணியிடமாக இருக்குது. அந்த மாதிரி பணியிடங்களில் நிரந்தர பணியிடம் வேக்கண்ட்டாக இருக்குது. இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பணியிடம் சிறப்பு ஸ்கேலில் இருக்காங்க இல்லையா, சிறப்பு ஊதியம், அந்த மாதிரி பணியிடங்களும் வேக்கண்ட்டாக இருக்குது. தினக்கூலியை போட்டு அந்த வேலையும் சேர்த்து நாங்கள் பார்க்குற மாதிரி தான் நாங்கள் இருக்குது. இது ரொம்ப கொடுமை இல்லைங்களா? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்தால் சம்பளம், வரலாம் சம்பளம் கிடையாது. இதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், பயந்துக்கிட்டு வேலை செய்கிறோம். இப்போ கவர்மெண்ட் சம்பளம் அப்படின்னும் போது இப்போ இதே போஸ்டிங்க்கு பர்மனன்ட் போஸ்டிங் வேலை செய்கிறாங்க அடிப்படை பணியாளராக. அவங்களுக்கு மெடிக்கல் லீவு, இஎல்லு, ஈடிஏ விடுப்பு, ஈட்டா விடுப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது, பர்மிஷன் இருக்குது. அவங்க நிறைய இது பண்ணிடுறாங்க. அதாவது ஒரே வேலை தான் செய்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சம்பளம் வேரியேஷனு. அவங்க பர்மனன்ட் ஸ்டாஃபு, நாங்கள் வந்துட்டு டெம்பரவரி ஸ்டாஃபு, தினக்கூலிட்டு இப்போ பணியாளர் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டம். தயவுசெய்து ஒன்று மட்டுங்கய்யா. ஆனால் வாழ்க்கையில் இந்த தமிழ்நாடு அரசும் சரி, எந்த அரசும் சரி, டெய்லி வச்சு அரசு அலுவலகங்களில் மட்டும் தினக்கூலி அடிப்படையிலையோ அல்லது டெம்பரவரி பேசிஸ்லேயே வேலைக்கு வைக்கக்கூடாதுங்கய்யா. அது வந்து ஒரு உழைப்பு சுரண்டல். ஏன்னா பர்மனன்ட் ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு செக்யூர்டு லைஃப் இருக்குது. அவங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு இருக்குது, ஒர்க் ப்ரொடக்ஷன் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு இதாக பண்ணுறாங்க. அவங்களுக்கான ரெஸ்பெக்டோ அவங்களுக்கான வேல்யூபிளோ வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பண்ணும்போது ஒரு ரொம்ப மட்டமாக எடுத்துவாங்க. எல்லா வேலையும் நான் சரி, நீங்கள் வந்து
பாத்ரூம் கழுவுறதுலேருந்து மற்றபடி ஆஃபீஸை சுத்தமாக நீட்டாக வச்சுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அதை செஞ்சுட்டு இரவு காவலும் காக்கணும். இரவு காவல் காத்துட்டு எத்தனை மணிக்கு நாங்கள் சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் வந்துடணும். ஈவினிங் வந்து அலுவலகத்துக்கு யாராச்சும் இது அலுவலக உதவியாளரோ அல்லது அதிகாரிகள் யாருன்னா வந்தால் தான் போகணும். அப்படி போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் வந்து ட்ரெஷரி போயிட்டு அந்த பேடை போட்டு வந்துருங்க, இல்லை பேங்க்கில் போயிட்டு இந்த செலானை கொடுத்துட்டு வந்துருங்க, இல்லை பிரிண்ட் எடுத்துரும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்லுவாங்க. அது எங்கள் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும். ஏன்னா எக்ஸர்வீஸ் மாஸ்டர் ஃப்ளாக் டீ கலெக்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து மீட்டிங், குவார்ட்டர்லி மீட்டிங் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் வேக்கன்ட் இருக்குது. ஒரே ஒரு ஓஏ மட்டும்தான் இருக்காப்புல. அவர் அடிக்கடிக்கு லீவ் போட்டுறப்பல. அவர் 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 14 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மள மாதிரி படித்த பசங்களை எல்லா ஒர்க்குமே செய்ய வச்சுருவாங்க. எந்த ஒர்க்கும் வீட்டில் இருந்ததை விட நேரங்கள் காட்டில் இங்கே வேலை செய்கிறது தான், ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறது தான் ரொம்ப அதிக நேரமாக இருக்குது. எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. ஒரு நாள் லீவ் கேட்டாலுமே தர மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் லீவ் போட்டோம்னா அந்த வேலையை செய்ய ஆஃபீஸ் சுத்தமான ஆள் இருக்காது. அதனால என்ன பண்ண மாட்டாங்க, லீவ் தர மாட்டாங்க ஒரு நாள் கூட. வருஷம் 360 நாளும் வேலை செய்கிறோங்கய்யா நாங்கள். எந்த ஒரு பெனிஃபிட்டுமே, எந்த ஒரு பயனுமே கிடையாது. அந்த பொங்கல் கருணை தொகை ஒரு 1000 ரூபா கூட எங்களுக்கு தரலாம், அது கூட தர மாட்டாங்க. ஏன்னா எந்த இதுக்கு செய்கிற வரைக்கும் வந்தால் சம்பளம் வரலாம், சம்பளம். இது எப்படிப்பட்ட வேலைங்கய்யா? எங்கள் போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா, இதே இரவு காவலராக எங்கள் அலுவலகங்களே ஒரு 9 பேர் இருக்காங்க, நிரந்தர பணியிடமாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் உண்டு. சம்பளம் அரசு டான்னு 1ஆம் தேதி ஆகிடும். இது இல்லாமல் அவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு அதே பணியை தான் நாங்கள் செய்கிறோம், அவங்கள விட அதிகமாகவே செய்வோம். ஏன்னா நிரந்தர பணியாளர்னும் போது அவங்க வேலையை மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆஸ் பர் ரூல் அதுதான். ஆனால் அந்த டெம்பரவரி தற்காலிக பணியாளர் இருந்தால் எல்லா வேலையும் தான் நீங்கள் தான் செய்யணும். செஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு நாங்கள் சொல்ல முடியும், அடுத்தது எதனா உங்களுக்கு பண்ண முடியும். இப்படி சொல்லியே எங்களை வந்து எல்லா வேலையுமே வாங்கிடுவாங்க. ஆஃபீஸில் ஃபைல் தைக்கணும், ஃபைல் தைச்சி போடணும், அப்புறம் வந்து ரேப்பர் ஷீட்டு கட் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் போஸ்டல் கவர் ரெடி பண்ணி தரணும், அப்புறம் ஃபைல் எல்லாம் தைக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்னா புக்கு தைச்சி கொடுக்கணும், நோட்டு தைச்சி கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணுங்க, அப்பப்போ அவங்களுக்கு தேவைப்படுற பக்கங்களுக்கு கோடு போட்டு தரணும். எல்லா பக்கமும் எல்லா நோட்லேயும் கோடு போட்டு தரணும். அவங்களுக்கு வந்து ஹெட்டிங் எழுதி தரணும். அப்புறம் பேஜ் நம்பர் எல்லாத்துக்கும் இத்தனை பக்கங்களும் சான்றிதழ் பண்ணுவாங்களே, அதுக்கு சான்றிதழ் பண்ணி தரணும். இது இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போனால், இவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஃபைல் ஒர்க் ஃபுல்லாக நம்மளை பண்ண சொல்லிவிட்டு சைன் மட்டும் அவங்க பண்ணிவிடுவாங்க. சார் இது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுப்பா, இது மட்டும் கொஞ்சம் எழுதி கொடுப்பான்னு செய்வாங்க. இவ்வளோ வேலையும் செஞ்சுமே கூட நம்ம இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, அவங்க வீட்டு வேலையை சொன்னால் வீட்டு வேலையை போய் செய்யணும். அவங்க வீட்டு வேலை என்ன சொல்கிறாங்களா, காய்கறி வாங்கிட்டு சொல்கிறாங்களா, அவங்க பையனுக்கு ஸ்கூலுக்கு எட்டும் போது சொல்கிறாங்களா, இல்லை அவங்க சொந்த வேலை தோட்ட வேலைக்கு எதனா சொல்கிறாங்களா, அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வரணும். இப்படியெல்லாம் செஞ்சால் தான் அட்லீஸ்ட்டு ஒரு 7-10 தேதிக்குள்ளே சம்பளமாச்சு போடுவாங்க. அது கூட 1ஆம் தேதி வரை. அது எங்களுக்கு நாங்கள் ஏன்னா பர்மனன்ட் ஸ்டாஃப் இல்லைல்ல, அதனால் வராது. வவுச்சர் ஸ்டாஃப் தானே. அந்த 438 ரூபா கூட அந்த டைமுக்கு வராது. அதுவே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஏதாச்சும் முடியல, போகல, வரலன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஆஃபீஸ் வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாகி போனோன்னா உனக்கு அவ்வளோ இதாகிப்போச்சா, நான் சொல்லி இவ்வளோ நேரம் அங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே ஒரு மாதிரி முகத்தை காமிப்பாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதை ஒரு நம்ம இன்னும் வேணும்னே போகாத மாதிரி, பொறுமையாக போகிற மாதிரி, அவங்க வேலைகளை பொறுமையாக ஸ்லோவாக செய்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனசில் வச்சுக்கினாங்கன்னா, இல்லை சம்டைம் நம்மளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நம்ம அவங்க வீட்டு வேலைக்கு போகலன்னா அந்த மாதம் சம்பளம் மறுமாதம் சம்பளம் ஆகிடும். ஏன்னா அந்த மாதம் சம்பளம் போட மாட்டாங்க. அந்த மாதத்து சம்பளத்தை விட்டுட்டு அடுத்த மாதத்தில் 27, 28, 29 இதுமாரி சம்பளத்தை கொண்டு போய் போடுவாங்க. இப்படியெல்லாம் சிரமப்பட்டுன்னு இருக்குங்க இல்லையா. உண்மையாகவே சொல்கிறேன். இது வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்வைக்கு படுற வரைக்கும், அதிகாரிகளுக்கு அதுக்கு படுற வரைக்கும் இதெல்லாம் நிறைய ஃபார்வர்ட் பண்ணுங்க. எவ்வளோ சிரமம் தெரியுங்களா? ஒரு அலுவலகத்தில் ஒரு அடிப்படை பணியாளர்கள் இல்லைன்னா அந்த அலுவலகமே ரன் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு டீ வாங்கி வந்து கொடுக்கணும், டீ போட்டு தரணும், நாங்கள் தான் செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடிக்க போயிட்டு மினரல் வாட்டர் தண்ணிக்கு போயிட்டு எடுத்தாந்து வைப்பேன். எங்கள் ஆஃபீஸில் இதெல்லாம் நடக்குது. நாங்கள் போயிட்டு டெய்லி போய் 2 கேன் தண்ணி போயிட்டு டீ வைக்கணும், மினரல் வாட்டர் கேன் தண்ணி தூக்கியாந்து வைக்கணும், ஆஃபீஸை க்ளீன் பண்ணணும், ஒட்டணும் இல்லாமல் பார்த்துக்கணும், ரேப்பர் ஷீட்டு பிரித்து கொடுக்கணும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் போஸ்ட் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு தபால் போட்டு வரணும். இதெல்லாம் எங்களை இரவு காவலரை செய்ய சொல்லுவாங்க. அன்றைக்கி பனி பூரா, அன்றைக்கி வர தபால் பூரா
அவங்க போட்டு எடுத்து போட சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃப்ளாக் வச்சு கொடுக்கணும், ஃப்ளாக் கட் பண்ணி கொடுக்கணும், ரேப்பர் ஷீட் கட் பண்ணி கொடுக்கணும், போஸ்டர் கவர் கட் பண்ணி கொடுக்கணும், புக்கு தச்சு கொடுக்கணும், அப்புறம் கார்னர் தையல் போட்டு கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஷரிக்கு பில் எடுத்து போக சொல்லுவாங்க, எடுத்து போய் கொடுக்கணும். லோக்கல் ரிஜிஸ்டர், லோக்கல் தபால் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். வெளியூர் பதிவு அஞ்சல் அனுப்பும் பதிவேடுன்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் தபால் அனுப்பும் பதிவேடு எடுத்துக்கிட்டு அந்தந்த ஒவ்வொரு அலுவலகங்களுக்கும் மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தபால் கொடுப்பாங்க, கொடுத்து சொல்லிட்டு வரணும். குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபுல்லாக ஆனுவலி அது மாதிரி வந்துட்டு மீட்டிங் நடக்கும். அப்போ அது மாதிரி பண்ண ஃப்ளாக் கலெக்ஷன் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஃப்ளாக் கலெக்ஷனுக்கு கொண்டு போயிட்டு கொடி நாள் வசூலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நோட்டு கொண்டு போய் புக்கு ரெசிப்ட் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க போட்ட டிடிக்கு ரெசிப்ட் கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் பில்லு கொண்டு போய் கொடுக்கணும். இது எல்லாத்துலேயுமே எங்களுடைய ஒர்க்கு ரொம்ப அளப்பரிய ஒர்க்கு. அவங்க நிரந்தர பணியாளர்கள் செய்ய வேண்டிய ஒர்க்கை விட நாங்கள் செய்கிற ஒர்க்கு அதிகம். ஒவ்வொரு நோட்டுக்கும் பேஜ் எழுதி கொடுக்கணும். அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு அந்த முதல் பேஜ் வரைக்கும் எத்தனை பேஜ் கவுண்ட் பண்ணி அது சர்டிஃபிகேட்டு சீல் போடுவாங்க. இந்த பக்கங்கள் இத்தனை, இந்த நோட்டு வந்து இந்த பதிவேடு வந்து இத்தனை பக்கங்களை பெற்று கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் எழுதுவாங்க. அப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் நம்பர் எழுதி எல்லாம் காலமெல்லாம் போட்டு பண்ணி கொடுக்கணும். இப்படி இங்கே வேலை பார்த்தீங்கன்னா திடீர்னு மீட்டிங் அரேஞ்ச் ஆச்சுன்னா அந்த மீட்டிங்க்கு என்ன பண்ணணுங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த தேவையான அந்த பிளேஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ ஓட்டம் அடிக்கணும். அப்புறம் வெளியில் வேலை, ஆஃபீஸில் இருக்கும்போது வெளியில் வேலை எதனா செய்ய சொன்னால் செய்யணும். இந்த மாதிரி எவ்வளோ இருக்குங்க. எத்தனை பேர் 12 13 பேர் ஆஃபீஸுங்களில் வேலை செய்கிறாங்கன்னா அத்தனை பேருக்கும் அடிப்படை பண்ணி நம்ம ஒருத்தவங்க தான் இருப்போம். போய் பார்த்தோன்னா எங்கள் ஆஃபீஸில் அடிக்கடிக்கே லீவ் போடுறவர் சரியாக வரமாட்டார். வந்தாலும் ஏன்னா தபால் எடுத்து போகிற மாதிரி அவர் மாதிரி போயிடுவார், லோக்கலு அவர் மாதிரி போயிடுவார், எங்கேயாச்சும் இருப்பார். அப்போ அவரை ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. என்ன பண்ண இப்போ ஒரு மெமோ கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது லேட்டாக வரதுக்கு இல்லை, மெமோ அவர் அபிஷியல் விஷயமா ஒரு அலுவலகத்தை விட்டு பாண்டி போங்க, திண்டிவனம் போங்க, கள்ளக்குறிச்சி போய் வெட்டுவாங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாக அவர் போயிடும். அப்போ அந்த வேலையை அப்புறம் அன்றைக்கி நடக்கிற வேலையை அப்புறம் யார் பார்க்கணுங்க? அவங்களுக்கு தட்டு கழுவி வைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு டைனிங் டேபிள் ரெடி பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் செய்யணும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு உட்காந்துருப்போம். அப்போது நாங்கள் வீட்டில் குழந்தை குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்களா? முடியாது. வறுமையின் காரணமாக எல்லாத்தையும் மனசில் போட்டு குமுறிக்கிட்டு இந்த பணியை நாங்கள் செய்வோம் ஐயா. இதை பற்றின விழிப்புணர்வு யாருமே போட மாட்டேன்றாங்க. யாருக்குமே வந்துட்டு எல்லாரும் நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஏதோ நம்மளை வந்து ஒரு தீண்டத்தகாதவங்க மாதிரி பார்ப்பாங்க ஐயா. ஓப்பனாக சொல்கிறேன், மனசு விட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும் அந்த தினக்கூலி அடிப்படையில் வேலைக்கு போகிறவங்கள. இன்னும் எல்லோரும் பர்மனன்ட் ஸ்டாஃப்ன்ற பட்சத்தில் நம்ம ஒருத்தவங்க மட்டும்தான் தினக்கூலியில் இருப்போம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் ஒரே மாதிரி எல்லாம் சாரீ, ட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் எடுத்துப்போம். நம்ம அன்றைக்கி போவோம், நம்ம மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட. அவங்க இருக்கிற வேலைகள் அத்தனை வேலையும் நம்ம செய்யணும். இது எப்படி தெரியுமாங்க இருக்கும், ஒரே பந்தியில் எல்லாருக்கும் நல்லா வாழை இலை போட்டு மட்டன் பிரியாணி, பீடா, தேங்காய் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடபுடலாம் ஒரு விருந்து வைக்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி ஒரு இலையை போட்டு நம்ம கொட்டங்கச்சியில் கூழ் கொடுத்தா எப்படி இருக்குங்க, இதுதான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு உழைப்பு சுரண்டல் தானே? அரசாங்கம் பண்ணக்கூடிய செயலா இது? நீங்கள் நல்லா சொல்லுங்கள். ஒரு உழைப்பு ஒரே பணியை தான் 2 பேர் செய்கிறோம். ஆனால் நிரந்தர பணியிடத்துக்கு ஒரு சேலரி, அவங்களுக்கு மரியாதை வேறு, அவங்களுடைய சேலரி வேறு, அவங்களுடைய பெனிஃபிட்டு, அவங்களுடைய பயனெல்லாம் வேறு. ஆனால் அதே பணியை நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு வெறும் 439 ரூபா தான் கூலி. இதுக்கு பேப்பர் விளம்பரம், கால் லெட்டர் அனுப்புறது, இடஒதுக்கீடை பின்பற்றுறது, இன்டர்வியூ கூப்பிட்றது, அப்புறம் செலெக்ஷன் டெஸ்ட்டு இன்டர்வியூ நடத்துறது, அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு வர்றது ப்ராப்பராக நடத்துனாங்க. நான் உண்மையாகவே இது நிரந்தர பணி ஆக்கிடுவாங்க அப்படின்ற நினப்போடு தான் உள்ளே சேர்ந்தேன். ஆனால் சேர்ந்த பிறகு தான் தெரிஞ்சுது. ஒவ்வொரு இயரும் ஃபைல் தச்சு போடுவோம். இந்த ஆடிட்டிங்கெல்லாம் முடிஞ்சுதுன்னா, அவங்க வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சுதுன்னா எவ்வளோ வேலை செய்வாங்க ஐயா. ஆனால் ஒரு பலனும் இல்லைங்க. இந்த மாதிரி பல பேர் பல அலுவலகங்கள் இருக்குது. இதில் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, எல்லா அலுவலகங்களிலுமே இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு தினக்கூலி அடிப்படையில் ஒரு அடிப்படை பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தோன்னா எல்லாருடைய நிலைமையும் இப்படி தான் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியல, ஒருங்கிணைக்க முடியல. காரணம் என்னென்னா, இவங்க வந்துட்டு அந்த கூண்டு கிளி மாதிரி அந்த ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. மற்ற 10 பேர் 15 பேர் நிரந்தர பணியாளராக இருப்பாங்க, ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தவங்க அந்த 13 பேருக்கு வேலை செய்யறதுக்கு நேரம் போயிடும்.
இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அலுவலகங்களில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் அங்கே வந்து அந்த மாதிரி ஒருத்தர் வேலை செய்வாரான்றது நம்ம தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இது வந்துட்டு இவங்களுக்குன்னு எந்த ஒரு குழுவுமே இல்லை, இவங்க தெரியவும் தெரியாது. இதை பண்ணினா இப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கஷ்டப்படுறாங்க ஐயா. எவ்வளோ பணி செஞ்சாலும் நல்ல பேர் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு, நீ தினக்கூலி தானே, உன் தலைவிதி இப்படி தான், இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ரொம்ப கஷ்டங்க. படிச்சிருந்தாலுமே இப்போ கூட சொல்கிறாங்க, வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது, படித்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வேலைக்குமே செய்கிறோம். படித்தவங்க இந்த வேலை செய்ய மாட்டாங்க, அந்த மாட்டாங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காகவே நம்ம எல்லா வேலையும் இறங்கி செஞ்சாலுமே அரசாங்கம் இன்னை வரைக்கும் எங்களை கண் கொண்டு பார்க்கல, எங்களுக்கான எந்த உதவியுமே செய்யலை. 2013 2020 போட்ட ஜியோ ரொம்ப மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, இனி வரும் காலங்களில் நிரந்தர பணியிடங்களே இல்லாத ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வந்து இந்த அடிப்படை பணியாளர்கள் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்கப்படுவாங்க. வசதி இருக்கிறவன் 50,000 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு அக்காமடேஷனோட கட்டி அவன் கோச்சிங் போயிட்டு குரூப் 2 2A IAS IPSன்னு படிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிடுவான். இந்த முடியாத, என்னதான் நாங்கள்லாம் படித்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து படித்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு நிரந்தர பணியிடமாக போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வரவங்க தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வருவோம். குடும்ப சூழலுக்கு தான் வருவோம். அந்த மாதிரி இருக்கும்போது குடும்பம், பிள்ளை, குட்டி, குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தாங்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னி வரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுத்ததில்லை. இங்கே இருக்கிற சில ஊழியர்களும் வந்துட்டு, அதிகாரிகளும் வந்துட்டு எங்களை பற்றின ஒரு தகவல் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறது இல்லை. ஒமாண்டே தேடி ரெஜிஸ்டர்னா வரட்டும், இல்லைன்னா போயிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் இப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. எங்கள் அலுவலகத்தில் துப்புரவாளருக்கு ஒரு 2,000 கொடுங்க, 2,000 கொடுத்து யாருன்னா ஒருத்தவங்க வச்சுக்கோங்க. பிறகு வந்துட்டு நிரந்தர பணியிடம் யாராச்சும் போடுறாங்க, நிரந்தர பணியிடம் துப்புரவாளர் பணியிடம். நம்ம இதுக்கு முன்னாடி சிறப்பு ஸ்பேஸ்கில் ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அதான் நான் 2001 ஜாயின் பண்ணேன். அப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட்டு நான் ஜாயின்ட் ஆகிறேன். அதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த துப்புரவாளர் பணியிடம் நிரப்பலை. அப்போ இந்த டெய்லி இயங்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகம், அப்போ இந்த இடத்த யார் தூய்மை பணியை செய்வா? புதுசாக வர நான் தான் செய்வேன். ஏன்னா செய்யணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவர் ஓயை வந்து 13 வருஷம் சர்வீஸு, அவர் எப்படி செய்வார் அந்த வேலையை? அப்போ நம்ம தான் நான் தான் செஞ்சாகணும். அந்த மாதிரி சூழலாக இவங்க அந்த இடத்துல கூட எங்களை ஒரு சிறப்பு ஸ்கேலில் கூட கொண்டு போய் வச்சுருந்துருக்கலாங்க ஐயா. அவ்வளோ வேதனை, உழைப்பு சுரண்டல், எங்களுக்கு வாழ்க்கை ஒரு கேள்விக்குரிய. இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியலங்க. வாழ்க்கை ரன் பண்ணவே முடியல, நடத்தவே முடியல. ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அரசாங்கம் எங்களுக்காக ஒரு கொள்கை முடிவு எடுத்து எங்களையும் வந்து பணி நிரந்தரம் செஞ்சு நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அந்த பழைய ஜியோவை ரத்து பண்ணி புதுசாக ஜியோ போட்டு இனி வருங்காலங்களில், நான் எல்லாத்த விட எங்களை பணி நிரந்தரம் பண்ணுறதை விட இனி வருங்காலங்களில் அரசு அலுவலகங்களில் தினக்கூலி, தொகுப்பூதியம், மதிப்பூதியம் இந்த மாதிரி பணியிடங்களை உருவாக்கவே கூடாது. ஏன்னா அதே மாதிரி கை, கால், உடம்பு, மூக்கு, மொழி கொண்ட ஒரு மனுஷனை போலவே அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அவன் எப்படி சாப்பிட்றான், அவன் என்ன சாப்பிடுவானோ அதே சாப்பிடக்கூடிய இன்னொரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுக்கு 1,00,000 சம்பளமும் ஒரு மனுஷனுக்கு வெறும் 5,000 சம்பளம் 1,000 சம்பளமும் பொருந்தக்கூடியதா? இது கொஞ்சம் சிந்திக்கணும், அரசாங்கம் சிந்திக்கணும். ஒரே பணியை செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த நிரந்தர பணியாளர்களை செய்கிறத காட்டிலும் இவங்க அவங்களோட 5 மடங்கு அதிகமாக தான் செய்வாங்க, உழைப்பு அதிகமாக தான் தருவாங்க. ஏன்னா இந்த 1,000 ரூபா கூட கிடைக்கலாம், நம்ம என்ன பண்ணுறது? இந்த 439 ரூபா கூட கிடைக்கலாம், நம்ம என்ன பண்ணுறது வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு இந்த 438 ரூபா, இந்த 438 ரூபா 600 ரூபாயா மாறிடுமா அப்படின்ற நப்பாசையோடு நாங்கள் வேலை செய்வோம். ஒவ்வொரு தற்காலிக பணியாளரும் அரசு அலுவலகங்களில் நாங்கள் வேலை செய்யும்போது அர்ப்பணிப்போட இப்போ நம்ம தினக்கூலியில் ஒரு நாளுக்கு 466 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம். நம்மளுக்கு வந்து 466 ரூபா ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபா கூலியாக மாறாதா? அதாவது நிரந்தர பணியிடமாக மாறினா தான் அந்த கூலி கிடைக்கும். பே லெவல் 1க்கு மாறினா மட்டும்தான் அந்த கூலி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஒன்றுக்கு அது மாதிரி கிடைக்காதா? நம்மளும் மாதத்தில் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வாங்க மாட்டோமா? டானும் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாதா? அப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு ஆகிடும் அப்படின்ற ஆசையோடு ஏக்கத்தோடு செய்வோம் அந்த வேலையெல்லாம் நாங்கள். ஆனால் கிடைக்காது. காணல் நீர் மாதிரி ஆகிப்போச்சு. காணல் நீர் மாதிரி நானும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அது ஓடிக்கிட்டே இருக்கு காலங்கள். ஆனால் கிடைக்கவே கிடைக்காது.
இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்காக எத்தனையோ அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து எத்தனையோ போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு வந்து ஆல்ரெடி சேஃப் ஜோன்ல இருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்கறது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா எங்களுக்கு வந்து எங்கள் தலைமுறை மட்டும் இல்லை, நாங்கள் இறந்துட்டாலும் எங்கள் பிள்ளைங்க, எங்கள் ஒய்ஃபு எல்லாருக்கும் ஒரு செக்யூரிட்டி வேணும். அதுக்காக நீங்கள் வந்து பழைய ஓய்வூதியத்தை திரும்ப கொடுங்க, அப்புறம் அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ண அவங்க கொரியரை கேட்குறாங்க. ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு கேட்குறாங்க. எங்களை உள்ளே வான்னு சொல்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லை. நாங்கள் உள்ளே தான் இருக்கிறோம். எங்களை துரத்தி விட்ருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருக்கோம். சரி, நான் உங்களை துரத்த மாட்டான், என் கூட இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு வாயில் யாருமே. இந்த தினக்கூலியை தயவு செய்து தினக்கூலி, தொகுப்பூதிய, மதிப்பூதியத்தில் அரசு அலுவலகங்களில் பணி செய்ய வைக்காதீங்க அப்படின்ற ஒரு முழக்கத்தையோ ஒரு கோரிக்கையோ அரசுக்கு வலுவா யாருமே தெரிவிக்க மாட்டேன்றாங்க. அது எப்படிப்பட்ட வேதனைன்னு நான் சொல்லிட்டேங்க. ஒருத்தவன் நெய் லட்டு சாப்பிட்றான், ஒருத்தவனுக்கு தேங்காய் ஓடு கூட கிடைக்கல. இந்த ஓட்டை தேங்காயை சுத்தமாக சுரண்டிட்டு அந்த ஓட்டை போட்டு அதை நக்கு, அதுதான் உன் தலைவிதுன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு. ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே நிரந்தர பணியிடமா இருந்தா அவங்க வருத்தப்பட போறதில்லை. அவங்க உள்ள வந்துடுறாங்க. இந்த தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யறவங்க உள்ள வந்து அவங்க வாங்குற சேலரிகளை அவங்க பில்லை எடுத்துன்னு போறாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறாங்க. அவங்க வசதியான வாழ்க்கையை இவங்க கண் கூட பார்த்து ஏங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. அவங்க வாழக்கூடிய அந்த நிரந்தர பணியாளர் வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த நிரந்தரம் இல்லாத எங்களை மாதிரி தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அவங்க வாழற வாழ்க்கையை பார்த்து நாங்கள் ஏங்கக்கூடிய ஒரு ஏக்கத்தை இந்த அரசாங்கம் உண்டு பண்ணுது. நம்மளும் அவங்கள மாதிரி நிரந்தர பணியாளராக இருந்தா நமக்கும் அந்த மாதிரி சம்பளம் கிடைச்சிருக்கும். நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கலாம், நல்லா படிக்க வச்சிருக்கலாம், நம்மளும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை உண்டு பண்றது யாருன்னா இந்த அரசாங்கம் தாங்க. அதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். தயவு செய்து தலைவணங்கி கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் கண்ணில் படுற வரைக்கும் தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த சக்தியோ திராணியோ இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற நீ எதுக்கு அங்கே வேலை செய்கிற, நின்றுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய சூழல் ஒன்று இருக்குங்க, என்னுடைய குடும்ப சூழல் ஒன்று இருக்குது. என்னால் இது முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குங்கன்னு ஒரு நிலைமை இருக்குங்க. அதை கருத்தில் வச்சுக்கிட்டு இன்னைய வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்களை சுமந்து போகிறோம். ரொம்ப மனசு பாரமாக இருக்குது. விலைவாசி உயர்வு, எனக்கு பசங்க 3 பொம்பளை பசங்க, இதெல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன் இந்த கூலியில் வேலை செஞ்சுக்கிட்டுன்னு எனக்கு தெரியல. நிரந்தரம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜியோவும் இருக்கான். அந்த மாதிரி எங்களையும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிறப்பு பேஸ்களுக்காகவாச்சு அட்லீஸ்ட் இந்த அடிப்படை பணியாளர் பே லெவல் 1 தான், 15,700 தான் சேலரிங்க. நிரந்தர பணியாளராக போட்டாங்கன்னா பே லெவல் 1 தான் போடுவாங்க. அதையாச்சும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து செஞ்சு தந்தால் நல்லாயிருக்கும். பே லெவல் 1 மாற்றலாம். எங்களை மாற்றினாலும் அதுதான் கொடுப்பாங்க. இந்த கொள்கை முடிவை எங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த கொள்கை முடிவு, அதுவும் குறிப்பாக அடிப்படை பணியாளர்களுக்கு இந்த கொள்கை முடிவாக இந்த அரசாங்கம் வந்து இருக்கும்போது அறிவிச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க, இதை சொல்லுங்க, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஐயா. அவ்வளோ வேதனை, அவ்வளோ குமுறல். சேரில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. தண்ணி ஆனால் கூட அந்த டெஸ்க்கை விட்டு ஏந்து இடம் வர மாட்டாங்க. ஏந்து வந்து அங்கே வச்சு நாங்கள் தூயாந்து வச்சு அந்த தண்ணி கேன்லேருந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாங்க முத்து தண்ணி பிடிச்சிட்டு வாங்கன்னுவாங்க, தண்ணி பிடிச்சி அங்கே வைக்கணும். இவ்வளோ ஒரு சிரமம். எம்ஏ முடிச்சுட்டு நம்ம வேலை செய்கிறோம். கரஸில் தான் முடிச்சுட்டு அவன் பாத்ரூம் கழுவுறதுலேருந்து அவங்க அடிப்படை வேலை, அவங்க வீட்டுக்கு பழம் வாங்கிறதுல நல்லது கெட்டத்தில் ஓடுறது வரைக்கும் எல்லாமே நாங்கள் தான் செய்யணும். என்னுடைய நிலைமையை மட்டும் இதை நீங்கள் பார்க்க வேண்டாம். என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு நல்லா கண் கூட தெரியுது. அது நல்லா தெரியுதுங்க. எங்களை மாதிரி போஸ்டிங்களை தயவு செய்து போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். எடுத்து கூட விட்டுருங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை நாங்களே போகணுன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி கூலியாலெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது கூட ஒரு ஜீவோ போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க எல்லாரும். ஆனால் இந்த மாதிரி பணியிடங்களை மட்டும் உருவாக்காதீங்க. இது மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு கொடுக்கும், மிகப்பெரிய மன வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். நன்றிங்க ஐயா. இதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ நீங்கள் போடுங்க. இது போடுறது, இது மாதிரி செய்கிறதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. அதனால் உங்களை மாதிரி வந்துட்டு ஆட்கள் இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். அரசாங்கத்துக்கு, அரசியல்வாதிகளுக்கு, முதலமைச்சருக்கு தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா.